நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா எங்க கட்டுவீங்கக்கா? ஓ, இங்க விட்டுருவீங்க. ஒரே நேரத்தில் 4 மாடை ஓட்டிட்டு வரீங்களா? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் போடுவாங்க. எனக்கு மாசம் ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் நிக்குது. டபுளா கிடைக்குது. அதிர்ஷ்டலட்சுமி இவதான். சூரலட்சுமி ஏன்னா ரொம்ப அழுக்கு பண்ணுவா. வந்து தேடி வந்த லட்சுமி. இவ செண்பகம், அவ செவந்தி. ரொம்ப சேட்டைவா. 50,000 ரூபாய் ஆச்சுங்க செட்டுக்கு. மாடுக்கு வழுக்காம இருக்கிறதுக்காக சுருக்கி. இதுலயும் பயங்கரமான வேலை இருக்குங்க. டெய்லி எல்லாம் இவ்வளவு மாடை குளிப்பாட்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஆகாதுங்க. 100 ரூபாயே வந்த ஒரு டைம். நாட்டு மாட்டுக்கும் சேராம சீம மாட்டுக்கு சேராத மாதிரி ஜீன் மாதிரி. இந்த பாலோட திக்னஸே வந்து ரொம்ப இதா இருக்குங்க. எருமை பால் கூட பின்னாடி நிக்கணுங்க, அந்த அளவுக்கு திக்னஸா இருக்கும். எல்லோ கலர்ல இருக்குங்க. ஃபேட் அதிகமா இருக்கும். லம்பா ஒரு அமௌண்ட். பால் காய வைக்கும் போதே ஒரு மனமா இருக்கும். மொட்டை கோஸ்தால அதெல்லாம் போட்டாங்கன்னா அந்த பாலோட இது வேற மாதிரி இருக்கும். கையில தான் கறக்குறோம். அதெல்லாம் வாங்கலிங்க நாங்க. இன்னும் அப்படியே போட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருவோம். லாபம் எல்லாம் இருந்தா நான் ஒருத்தனை படிக்க வச்சு அப்புறம் என்ன செய்ய முடியாது. ஜாதி முல்லை 220 ரூபா தராங்க கிலோவுக்கு. இந்த விவசாயத்துறையில வந்து ஒரு பெண்மணியா நீங்க சாதிச்சிருக்கீங்க. காரமடை அருகில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. கியூசியா பணி புரிஞ்சுட்டு அங்கிருந்து நின்று தனியாக ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல் விமனாக அவங்க வந்து இருக்காங்க. ஒரு தனியாக வந்து ஒரு பெண் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க. அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அக்கா வணக்கங்க்கா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா சார். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் அனிதா. என் பசங்க 2 பேர், ரிதன், சச்சின். 2 பேர். ஒருத்தன் படிக்கிற செகண்ட் டிகிரி, டிப்ளமா முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான் ஒருத்தன் பொள்ளாச்சியில். நான் மாட்டு பண்ணையை பார்த்துட்டு பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நான் சிங்கிள் தான். அப்பா கூட இருக்கேன். அப்பாங்க தோட்டத்தில் தான் நான் மாட்டு பண்ணி வச்சிருக்கேன். சிங்கிள் பேரண்டாக இருந்து நீங்கள் மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி ஆரம்பிச்சிங்க? உங்களுடைய அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. எங்கள் தாத்தா கொடுத்தாரு. நான் எங்கள் தாத்தா கொடுத்தாரு கண்ணுக்குட்டி. அவ்வளோ பெருசு இருக்கும்போது கொடுத்தாரு. எங்கள் அப்பா வளர்த்தினாரு. 2020 இருந்தால் விட்டுருக்கேன். அது வரைக்கும் அப்பா தான் வளர்த்தி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு மேலே இவ்வளோ பெருக்கினது நாங்கள் தான். நீங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போல்லாம் நாங்கள் செய்கிறோம். 3-4 வருஷமாக நான் தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எங்கே பணி புரிஞ்சுட்டு இருந்தீங்க? அந்த அனுபவத்தையும் இது மூலமா நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே விட எனக்கு இங்கே டபுள் ப்ராஃபிட் கிடைக்குது. இது போக தோட்டம், பூச்செடி இதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால எனக்கு மாதம் ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் நிற்கிது. அதாவது நீங்கள் தனியார் கம்பெனியில் பணி புரியும் போது உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ இருந்துச்சுங்க மாத வருமானம்? எனக்கு 12,000 ரூபா இருந்துச்சு. அங்கிருந்து நின்று இவ்வளோ சம்பாதிக்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதுதாங்க டபுளாக கிடைக்குது. ஓகே. பசங்களை படிக்க. அதுவும் இல்லாமல் அங்கேயும் வேலை நல்லதான் எனக்கு கையில் கொடுத்து இருந்தாலும் இது ரொம்ப இது மூலமா நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இருக்கேன். வாய்ப்பு ஏற்படுத்திருக்கு. இந்த மாடை வந்து எப்படி இனவிருத்தி பண்ணீங்க? இப்போ எத்தனை மாடுகள் இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் இருந்துச்சு. அது அப்பா வளர்த்திட்டு இருந்தாரு. அப்பா வளர்த்தி 4 மாடா பண்ணி கொடுத்தாரு. அதுல 2 மாடு வித்துட்டோம். மீதி இருக்கிறது 2 மாடு வாங்கினோம். அந்த மாடு வர்றதால எங்களுக்கு என்னமோ தெரியல, பொட்டை பிள்ளையாவே போடுவாங்க. அதனால எங்களுக்கு மாடு ரொம்ப பெருகுச்சு. பாலும் நல்லா கறப்பாங்க. நாம எந்த அளவுக்கு சாப்பிட்டு தெம்பா இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தீனி கொடுத்து அவங்களும் மோசம் இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் வந்து கறந்துட்டு இருக்குங்க? இப்போ எல்லா மாடுமே செனையாயிடுச்சு. இப்போ 12 லிட்டர் காலையில சாயந்தரம் வீட்டுக்கு பக்கத்துல ஊத்துனது போக 12 லிட்டர் விடுறேன். காலையில சாயந்தரமும் அரோமா கம்பெனிக்கு விடுறேன். ஒரே நேரத்தில் 2 மாட்டையும் கட்டுவீங்க? 4 மாட்டி ஓட்டிட்டு போயிடுவேன். லேட் ஆயிடுச்சு. பசி எடுத்துச்சு பாருங்க. பூசெடியே திங்க மாட்டேன், நீ பூசெடி திங்கறா. பசி எடுத்துச்சு. எங்க கட்டுவீங்கக்கா? கம்மி ரேட்ல கொண்டு போய் விட்டுறேன். ஓ, இங்க விட்டுருவீங்க. ஒரே நேரத்தில் 4 மாடை ஓட்டிட்டு வரீங்களா? ஓட்டிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். அதெல்லாம் சொன்ன பேச்சு கேட்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் குத்துவாங்க. எது குத்துவா? அவங்க மாடு குத்துவாங்க. என்னலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. செல்லம் குடுக்குற வரைக்கும் தான் செல்லம். அப்புறம் அடி. இதுக்குள்ள வழி இருக்குங்களா? சுத்தி தான் போனுங்களா? ஓ, தண்ணி காட்டுவீங்களாக்கா? தண்ணி இப்போலாம் காட்டுற டைம் பண்ணுங்க. நான் புண்ணாக்கு பறிச்சு மேயாதுன்னு புண்ணாக்கு பறிச்சு போட்டு போடல. கட்டில் தான் வந்து போட்டு காட்டுறேன். இல்லைன்னா மேய மாட்டாங்க. அவ்வளோதான். இப்போ சண்டை பிடிச்சிட்டு குடிப்பாங்க.
தண்ணியில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை வெறும் தண்ணி தானா? இல்லைங்க, தண்ணியில் அதான் பருத்தி கொட்டை புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் போடுவாங்க. இப்போ போடலை, இப்போ போட்டால் போய் மேய மாட்டாங்க, அந்த தடிமண்லேயே நின்றுக்குவாங்க. கூட்டிட்டு வந்து குடிக்க வச்சு கட்டிடுவேன். சரிங்க, நான் கட்டிட்டே வரேன். சரிங்கக்கா. மாடுகளுக்கு வந்து நீங்கள் பேரெல்லாம் சூட்டியிருக்கீங்களா? அப்படியே ஒவ்வொரு மாட்டுடைய பேரும் பக்கத்தில் போய் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இவ வந்து அதிர்ஷ்டலட்சுமி, இவ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த மாடு. இவ தான் எங்கள் தாத்தா கொடுத்த மாடு. அதிலிருந்து வந்தவ இவங்க மக. இது ஒரு எங்கள் சித்தப்பா கொடுத்த மாடு தான். இது வந்து சூரலட்சுமி, ஏன்னா ரொம்ப அழுக்கு பண்ணுவா, அதனால் அவளுக்கு சூரலட்சுமின்னு பேர் வச்சுருக்கோம். இவ வந்து தேடி வந்த லட்சுமி, வாங்கின மாடு, அதனால். அவளோட மக வந்து இவளுக்கு அவ செவ்வந்தி, இவ செண்பகம். இவங்க செண்பகமா? இவ செண்பகம், அவ செவ்வந்தி. இவ வந்து எப்படி சொல்றது, இவளை அடங்காப்பிடாரின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப குறும்பு பண்ணுவா, ரொம்ப சேட்டைவா. ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு, அவனை வித்துட்டோம். அது போக ஆடு வச்சிருக்கோம், ஆடு மேய்க்கிறோம். இந்த செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. செட்டு வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு மூலியமாக போட்டது, கோயம்புத்தூர்காரங்க. 50,000 ரூபா ஆச்சுங்க செட்டுக்கு. 2023 போட்டது செட்டு, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. 50,000 ரூபாய் ஆச்சுங்க இதுக்கு. கூலிங் செட்டுங்களா? கூலிங் செட்டு தாங்க. இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்களா கீழே? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது என்ன, தளம் போட்டு சுருக்கி போட்டு ஜல்லி, பெரிய ஜல்லி, சின்ன ஜல்லி எல்லாம் போட்டு மாடுக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்காக சுருக்கி போட்டிருக்கோங்க. கொஞ்சம் தரதரப்பாக போட்டிருக்கோங்க. மாடு தீனியெல்லாம் வெளியே தள்ளாமல் இருக்கிறதுக்காக ஒரு காடி மாதிரி கட்டியிருக்கோங்க, அவ்வளோதான். இது காடி தான். இது காடி தாங்க. இதெல்லாம் அள்ளணும், கழுவணும், நிறைய வேலை இருக்குங்க. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இது பூரா சுத்தமாக எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி அப்புறம் தான் இது பண்ணுங்க. இதுலேயும் பயங்கரமான வேலை இருக்குங்க. இப்போ இந்த மாட்டு பண்ணை அப்படிங்கிறது வந்து எளிமையான ஒரு காரியம் கிடையாது, எல்லாருமே வைக்க முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கு எவ்வளோ உழைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க கூட தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இவங்க கூட தான் கொஞ்ச நேரம் மட்டும் கொண்டு போய் கட்டிடுவேன், மேயும். திருப்பி கொண்டு வந்து தண்ணி காட்டணும், திருப்பி கொண்டு போய் கட்டணும், திருப்பி சாயந்தரம் கொண்டு வந்து பனி மழை இதெல்லாம் பார்க்காம கொண்டு வந்து உள்ளே கட்டணும். பூச்சி வந்தா வலை வந்தா இந்த மாதிரி சூறையெல்லாம் பண்ண பாருங்க. இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருந்தால் கழுவணும், வாரத்துக்கு ஒரு டைம்லாம் குளிக்க வச்சிடணும், கொசு வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும், இல்லைன்னா மாட்டு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்துடும். இந்த மாடுகளுக்கு இப்போ நிறைய பூச்சிகள் வந்து அது வந்து பனிகாலன்றதுனால கண்டிப்பாக வருங்க. நாம் என்னதான் குளிக்க வச்சு இது பண்ணாலும் வருங்க. அதுக்கு சொட்டு மருந்து ஊற்றிட்டு தான் இருக்கோம். டெய்லி குளிப்பாட்டுவீங்களா? எப்படி வாரத்துக்கு ஒரு டைமா? வாரத்துக்கு ஒரு டைம். டெய்லி எல்லாம் இவ்வளோ மாடை குளிப்பாட்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஆகாதுங்க. நம்மளுக்கு வெளி வேலை இருக்கு இல்லைங்களா, காடு மசால் பில் அறுத்துட்டு வரணும், தட்டு அறுத்துட்டு வரணும், நிறைய வேலை இருக்கு இல்லைங்களா. ஓகே. இப்போ இந்த மாடுல வந்து இப்போ கன்று வந்து ஒரே நேரத்தில் 4 மாடு ஈனுதுன்னா அப்போ வந்து பாலினுடைய அளவு எவ்வளோ அதிகமாக இருக்குங்க? மேக்சிமம் இவ்வளோ 6 லிட்டர் கறப்பா காலையில் மட்டும். இவங்க மட்டும் 6 லிட்டர் கறப்பாங்க. அவங்க ஒரு 7-8 கறப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி கறப்பாங்க. இவங்க அதை விட கொஞ்சம் எச்சா கறப்பாங்க. இப்போ பாலினுடைய அந்த திக்னஸ் நீங்க சொன்னீங்க தெரியுங்களா? இவங்க மட்டும் உங்களுடைய இவங்க மட்டும் 98 ரூபா வந்தா, லாஸ்ட்ல 100 ரூபாயே வந்த ஒரு டைம். அது எப்படி அந்த ஒரு அது எப்படி சொல்றதுங்க, இவ வந்து எப்படி 2 கலந்த ஜீன் மாதிரி, நாட்டு மாட்டுக்கும் சேராம சீம மாட்டுக்கும் சேராத மாதிரி ஜீன் மாதிரி. ஒரு லிட்டர் 100 வரைக்கும் 100 ரூபா வரைக்கும் 100 ரூபா வரைக்கும். இந்த பாலோட திக்னஸே வந்து ரொம்ப இதா இருக்குங்க. நல்லா அப்படியே எருமை பால் மாதிரி இருக்குமா? எருமை பால் கூட பின்னாடி நிக்கணுங்க, அந்த அளவுக்கு திக்னஸா இருக்கும். பாலே வந்து எல்லோ கலர்ல இருக்குங்க. அப்பா இன்னொரு மாசத்துல விட்டுருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஃபேட் அதிகமா வரும். ஃபேட் அதிகமா வரும். நான் பார்த்த இடத்துல இது வரைக்கும் ஒரு மாட்டுப்பால் வந்து நாட்டு மாட்டுப்பால் சொல்லியிருக்காங்க ஒரு 100 ரூபா வரைக்கும் வரும். நீங்க மட்டும்தான் வந்து ஒரு கலப்பின மாடுன்னு நினைக்கிறேன். இந்த கலப்பின மாடு வந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் பால் கொடுக்குது சொல்றீங்க. கண்டிப்பா வருது. ஓகே. இந்த அரோமா சொசைட்டி எங்க அமைஞ்சிருக்கு? அந்த அரோமா சொசைட்டி பத்தி சொல்லுங்க. அவங்க எங்க ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தாங்க. அவங்க வெள்ளாள கவுண்டரு. அவங்க நாங்க இந்த மாடு எப்போ கண்ணுக்குட்டி போட்டதோ அதுல இருந்து அவங்களுக்கே தான் கொடுத்துட்டு இருக்கோம் பால். வேற யாருக்கும் தந்ததில்லை. அங்கதான் இருக்குங்க, மகாலட்சுமி டைரி. அது பேரு மகாலட்சுமி டைரி. மகாலட்சுமி டைரி. அது எங்க இருக்குங்க? கட்டாஞ்சி மலை வழின்னு சொல்லுவாங்க பாருங்க, அங்க இருக்குங்க. இப்போ இங்கே பால் வந்து நீங்கள் எப்படி காலையில் எத்தனை நேரம் எப்போ ஊற்றுவீங்க? மாலை எவ்வளோ நேரம்? காலையில் 8-10 வரைக்கும் இருக்குங்க. சாயந்தரம் வந்து 6:40 வரைக்கும், 6:50 மீறினா 7 மணி அப்படி போடலாம். அந்த டைமுக்குள்ளே ஊற்றிடணும்.
ஊத்துறதுனால உங்களுக்கு எப்படி பேமெண்ட் எல்லாம் எந்த மாதிரி வருது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் 7 நாளைக்கு ஒரு டைம் தந்துட்டு இருந்தாங்க, இப்போ 10 நாளைக்கு ஒரு டைம் தராங்க. அதுதான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. 10 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குறது நல்லா இருக்குங்க. லம்பா ஒரு அமௌண்ட் 5000 ரூபாய் 5000 ரூபாய் 6000 ரூபாய் 6000 ரூபாய் அந்த மாதிரி வந்துரும். இது அக்கவுண்ட் கிரெடிட் ஆகுதுங்களா இல்ல அக்கவுண்ட்ல தான் கிரெடிட்? அக்கவுண்ட்ல தான் கிரெடிட். அக்கவுண்ட்ல தான் ஆகும். அதாவது உங்களுக்கு கையில குடுக்குற அந்த இதெல்லாம் கிடையாது, டைரக்டா பேங்க்குக்கு போடுறோம். என்னன்னாலும் மெசேஜ் வந்துரும், பால் பணம் போட்டாலும் மெசேஜ் வந்துரும், அவங்களும் ஸ்லிப்பு கரெக்டா கொடுத்துருவாங்க. நாங்க மெசேஜுக்கும் அந்த ஸ்லிப்புக்கு வச்சு பார்த்தாலும் கரெக்டா இருக்கும். இதை நீங்க உபரி பணியா இந்த மாடு இல்லாம ஆடும் நீங்க வளர்க்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அந்த ஆடு வளர்ப்பை பத்தி சொல்லுங்க. ஆட்டுக்குன்னு தனி இதுக்கு மாதிரியெல்லாம் அதுக்கு மெனக்கிட வேண்டியது இல்லை. ஒரு 2 தலை இருந்து வெட்டி வீசினாலும் தின்னுக்கும். இப்போ பாருங்க கொண்டு போய் கட்டியிருக்க மேய்ஞ்சுக்கும். அந்த மாதிரி ஆடு வளர்க்குறது நீங்க ரொம்ப எளிமையா, அது ரொம்ப ஈஸியான வேலை. அது ரொம்ப ஈஸி தான். விவசாயத்துல வேற என்னென்ன பண்றீங்க? பூச்செடி போட்டிருக்கோம், மசால் பில் போட்டிருக்கோம், அப்புறம் தட்டைச்செடி நட்டிருக்கோம், பூசணி செடி போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொரு காடு, இப்போ 3 காடு உழவு ஓட்டி போட்டிருக்கோம். இன்னும் அதில் தட்டைச்செடி 1, கொத்தவரங்காய் செடி அந்த மாதிரியெல்லாம் நடுவோம். இப்போ இந்த மாட்டு பண்ணை வந்து நம்ம வைக்கணும்னா சில தீவனங்கள்லாம் நம்ம கொடுத்தாதான் பாலினுடைய தரம் அதிகமாகும். ஆமாங்க. நான் குச்சி புண்ணாக்கு தரேன், நெல் தவிடு தரேன், பருத்தி கொட்டை. இப்போல்லாம் பருத்தி கொட்டை தரதில்லை, ஏன்னா பால் கம்மியாயிடுச்சு. பருத்தி கொட்டை கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு, அப்புறம் 7 நாள் கழிச்சு கஞ்சி வைப்போம். மக்காச்சோளம் கஞ்சி வைப்போம், மக்காச்சோளம் குருணையும் போடலாம். அந்த மாதிரி செய்வோம். இந்த பருத்தி கொட்டை அப்படிங்கிறது வந்து பால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அந்த பருத்தி கொட்டை கொடுக்கறதுனால பாலினுடைய தரம் வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த கோஸு அதெல்லாம் போட்டால் வந்து பாலோட இது வளவலன்னு இருக்குங்க. பருத்தி கொட்டை போட்டால் நல்லா இருக்கும். பால் திக்னஸாக இருக்கும். பால் காய வைக்கும் போதே ஒரு மணமாக இருக்கும். எங்கள் பாலெல்லாம் வாங்கி பாருங்க, மணமாக இருக்கும். இந்த மொட்டை கோஸ் தலை அதெல்லாம் போட்டாங்கன்னா அந்த பாலோட இது வேற மாதிரி இருக்கும். இந்த சோளம், சூப்பர் நேப்பியர் பயிர் இதெல்லாம் இருக்கு. நீங்களும் அதே மாதிரி பயிரிட்டு இருக்கீங்களா? இருக்குங்க. எங்களுக்கு இருக்கு, மேல இருக்கு. அதை நீங்க வெட்டி கொண்டு வந்து மாடுக்கு போடுவோம். சோளத்தட்டும் போடுவோம். அது பாதி இது பாதி. மேயறதுனால இப்ப வரத்தட்டு மட்டும் போடுறோம், மசால் பில் போடல. கறக்கிறது எப்படி கையில கறந்துறீங்களா? கையில தான் கறக்குறோம். மிஷின் எல்லாம் போடல, இன்னும் மிஷின் போடல. கையிலே டைம் இருக்கிறதுனால கையிலேயே கறந்துக்கிறோம். மிஷின் எல்லாம் பயிர் வந்து நீங்க கட் பண்றதுக்கு அதுக்கு தனியா மிஷின் இருக்குங்க. அதெல்லாம் வாங்கலீங்க நாங்க இன்னும். நாங்க கையிலேயே அப்படியே போட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருவோம். எதுவுமே கட் பண்ணி எல்லாம் போடுறது இல்லை, நாங்க அப்படியே போடுறது தான். அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மானியத்துல வருதுன்னாங்க, எழுதி கொடுத்துருக்கோம். இனி வந்தா வாங்கலாம், இல்லன்னா வாங்கலான்னு தான் இருக்கோம். 25000 ரூபாயாவது வாங்கலாம். இல்ல நீங்க இப்போ ஏன்னா தனியார் துறையில வந்து நீங்க பணி புரிஞ்சிட்டு இருந்து நீங்க வந்து விவசாய துறைக்கு வந்திருக்கீங்க. இப்போ அந்த துறையிலேயே நீங்க வந்து எனக்கு நல்லாதான் ஆப்டா தான் இருந்துச்சு அப்படி. அதை விட இது வந்து எனக்கு சுயமா தொழில் பண்ணும்போது யாருக்கும் நான் பயப்படுறது. நான் வந்து என் தொழில நான் பண்ணுவேன். இதுல லாபகரமான தொழிலுங்களா மாட்டு பண்ண தொழில்? லாபம் தாங்க. நம்ம எப்படி அதுக்கு இது பண்றோமோ அந்த மாதிரி லாபம் தாங்க. லாபம் எல்லாம் இல்லாம இல்லைங்க. லாபம் இல்லாம இருந்தா நான் ஒருத்தனை படிக்க வச்சு அப்புறம் எல்லாம் செய்ய முடியாது. அப்பாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது அப்பா தோட்டம் தான். நான் அவங்களுக்கு மாதிரி நாங்க 2 பொண்ணு. அதனால தங்கச்சி வீட்டுக்காரங்களும் போர் போடுறது எல்லாமே நாங்க இப்பதான் செஞ்சோம். 17ல போட்டாங்க போரு. அதுல இருந்து நானே தான் செஞ்சுட்டு இருக்கேங்க. தங்கச்சி அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் முதலீடெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தரதில்லை. ஆனால் போர் போடுறது, சொட்டு நீர் போடுறதெல்லாம் பாதியா செஞ்சுக்கிட்டோம். மோட்ரு வாங்குறது அதெல்லாம் பாதியா செஞ்சுக்கிட்டோம். பூச்செடி மற்ற இதுவும் கொஞ்சம் பார்க்கலாங்களா? வாங்க. இப்போ இந்த பூச்செடி நீங்க போட்டிருக்கீங்க, இது வந்து ஜாதி முல்லை. ஓகே. இது வந்து நீங்க எப்படிங்க? நீங்க 220 ரூபா தராங்க கிலோவுக்கு. 2 பேர் வராங்க பொறிக்கிறதுக்கு. அவங்க கூட சேர்ந்து நானும் அப்பாவும் பொறிப்பீங்க. அது வந்து நீங்க பொறிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறீங்க? 105 ரூபாங்க. எங்களுக்கு 210 ரூபாய், அவங்களுக்கு 105 ரூபாய். இந்த விவசாயத்துறையில வந்து ஒரு பெண்மணியா நீங்க சாதிச்சிருக்கீங்க. செஞ்சுட்டு இருக்கோம். பையனும் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப பாருங்க எல்லாம் உழவு ஓட்டணும், ஓசி இழுத்தாரு. மேக்சிமம் முக்காவாசி வேலை என் பையன் தான், அவரு பண்ணிக்குவாரு. இந்த மாட்டு பண்ணையில ஒரு வருமானம் மட்டும் இல்லாம அந்த எருவுல மூலமா நமக்கு வந்து இந்த சாணத்தின் மூலமாவும் ஒரு வருமானம் இருக்கு. நீங்க வந்து நாங்க விக்கிறது இல்லைங்க, எங்க காட்டுக்கே தான் நாங்க போட்டுக்கிறோம். காடுகளுக்கு நாங்க எங்க காட்டுக்கே பயன்படுத்திக்கிறோம். ஓகே. இந்த எரு வந்து போடுறதுனால அதனுடைய மகசூல் நல்லா இருக்குங்களா? நாங்க யூரியா, உப்பு அந்த இதெல்லாம் நாங்க ஜாஸ்தி வாங்குறதில்ல. இப்போ ஒரு செடிக்கு போட்டாகணும்னா ஒரு மூட்டை எடுத்தா 2 டைம் வச்சுக்குவோம். மேக்சிமம் நாங்க ஒரு டைமுக்கு போட்டோம்னா ஒரு காட்டுக்கு 4 லோடு ஓட்டி விட்டுருவாங்க. எருவு நாங்க சேர்த்திட்டே இருப்போம்.
இது 6 மாசத்து எருவு தான். இது 6 மாசத்து எருவு. 6 மாசத்து எருவு தான். ஃபர்ஸ்ட் இருந்தது இங்கிருந்து அத வரைக்கும் இருந்துச்சு. கொண்டு போய் 4 காட்டு கொட்டிட்டோம். மாடு வந்து போடக்கூடிய அந்த சாணத்துல சில சாணங்கள் வந்து ரொம்ப நல்ல சாணம்னு சொல்லுவாங்க, சிலது மாடுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அந்த சாணம் சரியில்லைம்பாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆத்த அடிச்சா அந்த சாணம் நல்லா இல்ல. அங்க சாணம் பாருங்க, இங்க வந்து நின்றுக்கீங்க, ஏதாவது ஸ்மெல் அடிக்குதா? ஒண்ணுமே இல்ல, நல்லா தான் இருக்கு. அதாவது எந்த நாத்தமே வராது. அங்க மாட்டு சாலையில நின்று இங்க மாட்டு சாலையில நாத்தம் வந்துச்சா? இல்ல. இத்தனைக்கு யூரின் வந்து டேங்க் ஃபில் பண்றோம். டேங்க் ஃபில் பண்ணி தான் எடுத்து வெளிய ஊத்துறோம். ஸ்மெல் எல்லாம் வராது. நாங்க நீட்டா வெச்சுக்குவோம். இது வந்து ஆட்டுக்கு போட்டு சின்ன செட். இது எப்படி நீங்க விற்பனைக்கு கொடுக்குறீங்களா? இப்படி நீங்க விற்பனைக்கு தாங்க வளர்த்தி வித்துருவோம். இது சின்ன செட் தான் இல்லையா? சின்ன செட் தான். இனி போடுறோம் செட். கம்பி வேலி கொஞ்சம் போடணுங்க. போடும்போது இங்க செட் போடுறோம். இது வந்து வெளிய கட்டுறது மாடு கட்டுவீங்களா இல்ல ஆடு கட்டுவீங்களா? இங்க மாடு கொஞ்ச நேரம் 9 மணி வரைக்கும் இங்க கட்டிட்டு கொண்டு போய் உள்ள கட்டுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கட்டினோம்னா ரொம்ப இப்பவே பாத்தீங்களா எவ்வளவு நேரம் ரொம்ப இது பண்ணிடுவாங்க. அதனால அப்ப நம்ம 2 நாளைக்கு ஒரு டைம் கழுவிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். மாடை வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கட்டி வைக்கிறத விட நடக்க வச்சா கொஞ்சம் நல்லதுங்கிறீங்க. அப்படிதான். ஆமாங்க. நாங்கெல்லாம் கொண்டு போய் காட்டுல குறை எங்க இருக்கோ அங்கெல்லாம் கட்டி மேய்ச்சலுக்கு விட்டுருவீங்க. மேய்ச்சலுக்கு விட்டுட்டு தான் கூட்டிட்டு வரோம். ஒரே இடத்துல கட்டினா நம்மளுக்கு இன்னும் வேலை ஜாஸ்தி. ஆடு வந்து யாராவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாங்களா? கேட்கலாங்க. சோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 63 81 35 69 56. இப்போ தம்பிக்கு வந்து கால் பண்ணா ஆடு ஏதாவது தேவைப்பட்டு எடுப்பாருங்க. எத்தனை ஆடு இருக்குங்க நம்ம கிட்ட? துருப்படி இருக்கு. துருப்படி இன்னும் 2 ஈரல்ற மாதிரி இருக்கு. ஒரு 15 உருப்படி ஆயிடும். சரிங்க, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது நாங்கள் வந்து கேட்டோன்னே இன்பத்தோட எங்களை வரவேற்றாங்க. அதுக்கே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். யதார்த்தமான பேச்சு, அதில் வந்து தீராத ஒரு அன்பை வந்து அந்த மாடுகள் மேலே வச்சுருக்காங்க. ஒரு அன்பாக எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத அக்கா வந்து சொன்னாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவா அருண் டிவி யூடியூப் சேனலையும் இங்கே ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.